அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேனமர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய திடீர் முடிவு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்கா நேரடி மோதலுக்கு செல்லாவிட்டாலும் கூட நேற்று முன்தினம் இடம்பெற்ற சம்பவம் குறித்து விரிவான தகவல்களை IRGC வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய சதி நடவடிக்கை மிகப்பெரிய சதியை ஈரான் இராணுவம் முறியடித்திருக்கின்றார்கள். மீண்டும் ரஷ்ய அதிபர் புடின் சீன அதிபரை சந்தித்திருக்கின்றார். உலக ஒழுங்கில் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சந்திப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எபோலா வைரஸினுடைய தாக்கம் உலகம் முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. இது சார்ந்து வேலையாக இருக்கக்கூடிய பிந்தைய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக, குறிப்பாக ஈரானுக்குள் நடைபெற்ற ஒரு தாக்குதல் சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை மத்திய கிழக்கு முழுவதும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே ஈரான் மீது நேரடியாக விமான தாக்குதல் நடத்தி பார்த்தார்கள். ஈரானுக்குள் ஊடுருவி மொசாட் உளவாளிகளும் சிஐஏயும் IRGC தளபதிகளை படுகொலை செய்தார்கள். மிகப்பெரிய அளவில் பீரங்கி தாக்குதல்கள், பல்வேறுபட்ட தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் எல்லாம் நடத்தி பார்த்தார்கள். எதனாலும் ஈரானை அடிபணிய செய்ய முடியவில்லை. இறுதி வழியாக தன்னுடைய ஆதரவு படைகளை ஈராக் மற்றும் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் இருக்கக்கூடிய குர்திஸ் இயக்கத்தினரை பயன்படுத்தி அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஆயுத தளபாடங்களை அவர்களுக்கு வழங்கி ஈரானுக்குள்ளே சென்று ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய, அதாவது உள்ளக மோதலை ஏற்படுத்தும் திட்டத்தை அமெரிக்கா ஆரம்பம் முதலே தயாரித்து வந்தார்கள். ஆனால் அதை முறியடிக்கும் விதத்தில் ஈரான் அவ்வப்போது ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ் நிலைகளை குறிவைத்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியதால் குர்திஸ் படைகள் ஈரானுக்குள் சென்று தாக்குதல் நடத்துவதில் மிகப்பெரிய இடையூறு ஏற்பட்டது அல்லது தயக்கம் காட்டி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் ஒப்பந்தம் ஏற்படவில்லை. எந்த நேரத்திலும் ஒரு நேரடி போர் வெடிக்கலாம் என்று எதிர்பார்த்த சூழ்நிலையில் அமெரிக்கா ரகசியமாக ஒரு நடவடிக்கையை செய்திருக்கின்றார்கள். ஏராளமான அமெரிக்க தயாரிப்பு நவீன ஆயுதங்களை கொடுத்து ஈராக்கிலிருந்து ஆயுதங்களை கடத்தி கொண்டு ஈரானுக்குள் கணிசமான தூரம் குர்திஸ் அமைப்பினரை அமெரிக்காவுடைய சேட்டலைட் செய்மதி தொழில்நுட்பங்கள் வழிகாட்ட அவர்கள் ஈரானுக்குள் பல கிலோமீட்டர்கள் தூரம் ஊடுருவி சென்றிருக்கின்றார்கள். இன்னும் சில கிலோமீட்டர்கள் சென்றால் ஈரானின் முக்கிய பகுதிக்கு ஊடுருவி இருப்பார்கள் என்று சொல்லப்படும் நிலையில் இவர்களுடைய ஊடுருவல் குறித்து தகவலை பெற்றுக்கொண்ட IRGCயினர் அமெரிக்க ஆதரவு குர்திஸ் படைகளை சுற்றி வளைத்து மிக கடுமையான ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். IRGCயினுடைய கமாண்டோ படைகளும் குட்ஸ் படைப்பிரிவினரும் இணைந்து அமெரிக்க ஆதரவு குர்திஸ் படைகளை சுற்றி வளைத்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் ஈரானின் மேற்கு பகுதியில் உள்ள குர்திஸ் மொழி பேசும் மக்கள் வாழும் குர்திஸ்தான் மாநிலத்தின் பனே என்ற இடத்தில் இந்த மிகப்பெரிய மோதல் நடைபெற்றிருக்கின்றது. இது ஈராக் எல்லையொட்டி அமைந்திருக்கின்றது. அதாவது ஈராக் எல்லையிலிருந்து 2-3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி, அதிகளவில் குர்திஸ் மக்கள் வாழக்கூடிய பகுதி. எனவே அந்த பகுதி வழியாக சுலபமாக ஈராக்கிலிருந்து அதிநவீன ஆயுதங்களுடன் ஒரு மிகப்பெரிய ஆயுத குழு ஊடுருவி இருக்கின்றார்கள். கம்சே சையத் அல் சுகாதா என்ற குர்திஸினுடைய படைப்பிரிவே ஊடுருவிய போது அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சூழ்நிலையில் மிக கடுமையான துப்பாக்கி சண்டை ஏறக்குறைய 2.5 மணி நேரம் IRGCக்கும் குர்திஸ் படைகளுக்கும் இடையில் இடம்பெற்றிருக்கின்றது. இறுதியில் IRGC அவர்களுடைய தாக்குதலை முறியடித்தது மட்டுமல்ல, 20க்கும் மேற்பட்ட குர்திஸ் படைகளை உயிரிழக்க செய்திருக்கின்றார்கள். பலர் வந்த பாதை வழியாக ஈராக்குள்ளேயே தப்பியோடிவிட்டார்கள். பின்னர் அவர்கள் கைவிட்டு சென்ற ஆயுதங்களையும் ஒரு சிலர் உயிரோடு ஈரான் IRGCயுடன் அகப்பட்டு விட்டார்கள். அவர்களிடமிருந்தும் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை ஆய்வு செய்து பார்த்ததில் அவை எல்லாமே மேட் இன் USA, அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் என்ற விடயம் தற்போது உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. அதாவது ஈராக்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயுதங்களை கடத்தி வந்து ஈரானுக்குள் சில இடங்களில் ரகசியமாக பதுக்கி வைத்துவிட்டு பின்னர் ஈராக்கிலிருந்து போராளிகளை, அதாவது குர்திஸ் இயக்கத்தினரை உள்ளே அனுப்பி அவர்களூடாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் இராணுவத்தின் மீது நடத்துவதுதான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம்.
இதை அறிந்து கொண்டதனாலோ என்னவோ ஆரம்பத்தில் இருந்தே இந்த ஈரானுடைய இராணுவத்தினர் குர்திஸ் நிலைகளை, குர்தினுடைய பயிற்சி மையங்களை, குர்திஸ் படைகளுடைய ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து பல ட்ரோன்கள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கொண்டு தொடர் தாக்குதலை ஈராக்கின் பல கெர்மான்ஷா முதல் பல இடங்களில் நடத்தி வந்தார்கள். பலருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், இவர்கள் பேசாமல் இருக்கும்போது எதற்காக இந்த குர்திஸ் படைகளை IRGC இலக்கு வைத்து தாக்குகின்றார்கள்? இதே சந்தேகம் எமக்கும் பல தடவை ஏற்பட்டதுண்டு. ஆனால் அதற்குரிய விடை கிடைத்திருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய குர்திஸ் படைகள் அமெரிக்க ஆதரவில் செயற்படக்கூடிய இயக்கங்கள். அவர்கள் சிரியாவில் செயற்படும் போதும் அமெரிக்க ஆதரவில் தான் செயற்பட்டார்கள். ஆனால் அமெரிக்கா அவர்களை பயன்படுத்தி விட்டு பின்னர் கைகழுவி விட்டார்கள். ஆனால் தற்போதும் ஈராக்கில் அவர்கள் எங்கு ஒதுங்கி இருந்தாலும் அவர்களை மீண்டும் தன்னுடைய அமெரிக்காவுக்கு யாரை தேவை என்றாலும் பயன்படுத்த வேண்டுமென்றால் அவர்களுடன் இணைந்து கொள்வார்கள். பின்னர் தங்களுடைய தேவைகள் முடிந்தவுடன் அவர்களை நட்டாற்றில் விட்டு விடுவார்கள். எனவே இந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ் இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆயுதம், பணம், நிதி, செய்மதி புகைப்படங்கள் அனைத்தையும் உதவிகளையும் வழங்கி மீள ஈரானுக்குள் ஆயுதங்களை கடத்தும் நடவடிக்கையை அமெரிக்கா ஆரம்பித்திருப்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நேரடி உத்தரவின் பேரிலே குர்திஸ் படைகளுக்கு அமெரிக்காவுடைய பென்டகன் மேலதிக ஆயுதங்களை வழங்கி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் IRGCயிடம் பிடிபட்ட குர்திஸ் இயக்கத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவிடம் ஆயுதங்களை வாங்கிக் கொண்டு ஈரானுக்கு எதிராக சண்டையிட தயார் என்று பகிரங்கமாக தாங்கள் அறிவித்த காரணத்தினால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் தொலைபேசியில் கூட ஒரு கட்டத்தில் பேசியிருந்ததாக குறிப்பிட்டார். இனி குர்திஸ் படைகள் பார்த்துக்கொள்வார்கள் என. அந்த அளவுக்கு அமெரிக்கா மோதி பார்த்தார்கள், முடியவில்லை. இஸ்ரேல் மோதி பார்த்தார்கள், முடியவில்லை. இரண்டு பேரும் சேர்ந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுடன் மோதி பார்த்தார்கள், முடியவில்லை. பின்னர் தங்களுக்கு ஆதரவாக எமிரேட்ஸு, குவைத்து, சவுதி அரேபியா போன்ற அரபிக்களை சேர்த்து கொண்டு மோதி பார்த்தார்கள். ஈரானை அசைத்து பார்க்க முடியவில்லை. இறுதி கட்டமாக அந்த நாட்டுக்குள்ளே அறிந்திருக்கக்கூடிய குர்திஸ் மக்களையும் குர்திஸ் இயக்கத்தினரையும் பயன்படுத்தி ஒரு தாக்குதலை நடத்திய போது அதையும் ஈரான் முறியடித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இன்று அமெரிக்கா இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை ஈரான் மீது நடத்துவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்பட்டன. நாங்களும் குறிப்பிட்டிருந்தோம், மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்காவினுடைய விமானங்கள் பறந்து கொண்டே இருக்கின்றன. கார்கோ விமானங்கள் ஆயுதங்களை கொண்டு குவித்து கொண்டே இருக்கின்றார்கள். மத்திய கிழக்கு இராணுவ தளங்கள் முழுவதும் நிரப்பப்படுகின்றன ஆயுதங்களால். என அடுத்த 48 மணி நேரங்களில் ஒரு மிகப்பெரிய மோதல் வெடிப்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டன. கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வடைந்தது, பங்குச்சந்தைகள் சரிவடைந்தன. இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் குர்திஸ் அமெரிக்க ஆதரவு படைகளுக்கு நடந்த சம்பவத்தால் அமெரிக்கா சற்று அதிர்ச்சி அடைந்தார்களோ என்னவோ. இன்று டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அறிவிக்கின்றார், கத்தாரினுடைய அமீர் தமீம் பின் அல்தானி, சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய இளவரசர் ஆகியோர் என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாளை திட்டமிட்டிருந்த ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மீதான மாபெரும் இராணுவ தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றேன். ஆனால் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் மீண்டும் மிக மோசமான, இதுவரை காணாத, வழக்கமான வார்த்தைகள், இதுவரை காணாத, இதுவரை இல்லாத, இதுவரை பயன்படுத்தாத ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த ட்ரம்பினுடைய பூச்சாண்டிகளுக்கெல்லாம் தற்போது ஈரான் பயப்படுவதும் இல்லை, உலக நாடுகளே பயப்படுவதில்லை. ட்விட்டர் பதிவுகளில் நினைத்ததை போடுவது, ஈரானை இன்று உலக வரைபடத்தில் இருந்து தூக்குகின்றோம், ஈரானை இதுவரை காணாத தாக்குதல் நடத்தப் போகின்றோம், கற்காலத்துக்கு அனுப்பப் போகின்றோம். ட்ரம்பினுடைய பேச்சை தற்போது ஒரு குழந்தை பிள்ளை கூட அச்சப்படாது. அந்த அளவு தூரம்தான் அவருடைய பேச்சுக்கள் செல்லாக்காசாக மாறி இருக்கின்றது. ஆனால் மீண்டும் ஒரு அச்சுறுத்தல், இந்த முறை ஒரு ஒப்பந்தத்திற்கு வராவிட்டால் இது ஒரு தற்காலிகமாகத்தான் நிறுத்தி இருக்கின்றோம், மிக கடுமையான தாக்குதலை நடத்தப் போகின்றோம், எங்களுடைய அரபுலக நாடுகளின் தலைவர்கள் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றார்கள், நாங்கள் ஈரானுடன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவோம் என்று தன்னுடைய பங்குக்கு ட்வீட் பதிவுகளை அலைவீசி இருக்கின்றார். இது ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக பார்ப்பவர்களுக்கு தெரியும். எனவே இந்த சூழ்நிலையில் ஈரானும் மிகப்பெரிய அளவில் தயாராகி வருவதை மீண்டும் அமெரிக்காவின் உடைய நியூயார்க் டைம்ஸ் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். போர் நிறுத்த காலப்பகுதியில் ஈரான் தன்னுடைய ஏவுகணை தளங்களையும் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் இழக்கப்பட்ட ஏவுகணை நிலையங்களையும் மீண்டும் முழுமையாக மறுகட்டமைத்து விட்டார்கள். ட்ரோன் படை நிலையங்களாக இருக்கலாம், ஏவுகணை தளங்களாக இருக்கலாம், பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவக்கூடிய மையங்களாக இருக்கலாம், லாஞ்சர்களாக இருக்கலாம், அனைத்தையும் ஈரான் முழுமையாக சரி செய்து
இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முதல் எப்படியான ஒரு தயார் நிலையில் இருந்தார்களோ அதே தயார் நிலையில் தான் ஈரானுடைய IRGC இருக்கின்றார்கள். எனவே அமெரிக்கா இம்முறை தாக்கினால் பதிலடி மிக கடுமையாக இருக்கும். ஈரான் இந்த போருக்கு அச்சப்படவில்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. களத்திலும் நிலைமை ஈரானுக்கு சாதகமாக இருக்கின்றது என்பதை அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்திகளையும் பார்க்கும் பொழுது அமெரிக்காவும் பின்வாங்கி இருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தைகள் மீளவும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்து அமெரிக்காவில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவில் வழக்கமாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறுவது வழமைதான். ஆனால் இம்முறை பள்ளிவாசலுக்குள் ஒரு துப்பாக்கிச் சூட்டு நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்காவின் சென்டியோகாவில் உள்ள மிகப்பெரிய பள்ளிவாசலில் அமெரிக்க நேரப்படி நேற்று 11:55 நள்ளிரவை எட்டியிருக்கும் சூழ்நிலையில் திடீரென ஒரு காரில் வந்த 2 இளைஞர்கள் சரமாரியான துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார்கள். பள்ளிவாசலுக்கு முன்பாக காரை நிறுத்திவிட்டு மிக கடுமையான தாக்குதலை நடத்திய போது அதில் ஒரு பாதுகாப்பு அதிகாரி உட்பட 2 சிவிலியன் பொதுமக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். பின்னர் பாதுகாப்பு தரப்பினர் அவர்களை தேடி வந்த பொழுது காருக்குள்ளே இருந்து 2 இளைஞர்களுடைய சடலம் மீட்கப்படுகின்றது. 17 வயதுடைய ஒரு இளைஞன், 19 வயதுடைய ஒரு இளைஞன், இருவருடைய சடலம் மீட்கப்படுகின்றது. இந்த 2 நபர்களும் தான் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கலாம் என்ற ஒரு விடயத்தையும் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இருந்தாலும் 100% உறுதிப்படுத்தவில்லை. இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் என்ன, எதற்காக இவர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார்கள், இதனுடைய நோக்கம் என்ன, இதற்கு பின்னால் ஏதாவது பயங்கரவாத சதிகள் இருக்கின்றனவா, அல்லது பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்டிருப்பதால் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலா என்ற பல்வேறுபட்ட கோணங்களில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. பள்ளிவாசலுக்குள் இடம்பெற்ற தாக்குதல் அமெரிக்காவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. காங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 513 பேராக உயர்வடைந்திருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள், ஒரு வார காலப்பகுதியில் 513 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் எபோலா வைரஸினுடைய தாக்கம் உலகம் முழுவதையும் மிக கடுமையாக அச்சுறுத்தப் போகின்றது என்பதை தெளிவாக பார்க்கலாம். கரோனா வைரஸினுடைய தாக்கமும் ஆரம்பத்தில் இவ்வாறு தான் இருந்தது. பின்னர் அதனுடைய தாக்கம் மிக மோசமான ஒன்றாக மாறியிருந்தது. உலகம் ஏறக்குறைய ஸ்தம்பிதம் அடைந்தது. தற்போது எபோலா வைரஸ் காங்கோ குடியரசில் வேகமாக பரவி வருவதால் இது உலகம் முழுவதும் பரவும் ஆபத்து இருப்பதால் நல நாடுகள் விமான பயணங்களை மேற்கொள்பவர்கள் மிக அவசரமான தடுப்பு நடவடிக்கைகளையும் எச்சரிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் உலக சுகாதார அமைப்பினால் தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. இறுதியாக ரஷ்ய அதிபரின் வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக ரஷ்ய அதிபர் புடின் சீனாவுக்கு விஜயம் செய்திருக்கின்றார். அவரை ஜி ஜின்பிங் வரவேற்றுள்ள சூழ்நிலையில் புதிய மாற்றுலக ஒழுங்கை உருவாக்குவது, சர்வதேச உறவுகளை வலுப்படுத்துவது, ஈரான் மற்றும் வடகொரியா போன்ற நாடுகளுடன் இணைந்து மிக பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு புதிய கூட்டணிகளை உருவாக்குவது என்பது குறித்து பல விடயங்கள் பேசப்படலாம் என ரஷ்ய சீன வெளிவிவகார அமைச்சகங்களினுடைய சார்பில் தெரிவிக்கப்படுகின்றது. இருந்த போதிலும் இந்த காணொளியை நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கும் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தான் ரஷ்ய அதிபர் புடின் சீனாவில் களமிறங்கி இருப்பதால் அவர்கள் என்ன பேசினார்கள், என்ன விடயங்கள் பேசப்பட்டன, என்ன சம்பவங்கள் அங்கே நடைபெற்றன என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த காணொலியில் அவற்றை உங்களுக்கு விரைவாக நாங்கள் தரலாம் என இருக்கின்றோம். இருந்த போதிலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வருகை தந்து ஒரு வார காலம் முடிவதற்குள் புடின் நேரடியாக சீனாவுக்கு வருகை தந்திருப்பது உலக அரசியல் பார்வையாளர்களின் கண்களை அகல விரிக்க செய்திருக்கின்றது. எனவே ரஷ்ய சீனாவின் உடைய இந்த சந்திப்பு வாரான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை அடுத்து வரும் நாட்களில் அறிந்து கொள்ளலாம். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.